இன்றைக்கி வந்து அவியல் தான் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அடை தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து என்கிட்ட இருக்க காய வச்சு நான் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காயும் கேரட்டும் வேக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சிட்டு வாழைக்காயும் கத்திரிக்காயும் இதில் சேர்த்துருக்கேன். வாழைக்காயும் கத்திரிக்காயும் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன், இல்லாட்டி கரைஞ்சிரும். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு இதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு வந்து காய்கறிலாம் வெந்துருச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது. அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் இதெல்லாம், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், தாளித்து விட போகிறேன். ஒவ்வொருவங்க தாளிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி தாளிக்கிறேன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து வரமிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு இதை தாளிச்சிடலாம். இப்போ தாளித்ததை வந்து நம்ம காய்கறிலாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு பவுல் வந்து தயிர் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பரிமாறுறதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, பச்சை தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணாமல் இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. அவியல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதில் நிறையா காய்கறி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்க காய்கறியை வச்சு நான் அவியல் செஞ்சேன். இது வந்து அடை தோசை இருக்கு இல்லையா, அதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.